பொதுவெளியில் நான் குறிப்பிடும்போது அவரை அண்ணன் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேன், மாண்புமிகு முதல்வர்னு சொல்வேன். ஸ்டாலின் சார்னு சொல்லுவதிலையோ அங்கிள்னு உறவுமுறை சொல்லுவதோ ஒரு கட்சியின் தலைவருக்கு ஏற்புடையதல்லன்றது என்னுடைய கருத்து. ஒரு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் எல்லாருக்குமே விஜயை வந்து நெருக்கமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கலாம், ஆசை இருந்திருக்கலாம். அதுக்காக எல்லாரும் அந்த ரேம்பில் ஏறி நிற்க முடியுமா? நின்னா என்னத்துக்காகும், என்ன அசம்பாவிதம் நடக்கும்ன்றதை பார்க்கணும். சும்மா ஏதோ நானாக ஏதாவது பேச போகிறேன்னு நினச்சிங்களா? எந்த ஸ்டேட்டஸ் டெய்லி கொண்டு போடுறேன். டக்குன்னு பார்த்துட்டே சொல்லிடுறீங்களா? எந்த கேமரா போட்டீங்க, யார்கிட்டையுமே கொஸ்டினே இல்லை போல. விஜய் மாநாடு சமீபத்தில் நடந்தது. இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. பவுன்சர்களை வந்து ரசிகர்களை வந்து தள்ளி விட்டது சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. தாவேக்கா மாநாட்டில் வந்து ஒரு ரசிகர் தாக்கப்பட்டார், பவுன்சர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுலேயே ரெண்டு முரணான செய்தி இருக்குது. ஒன்று, தாக்கப்பட்டவர் உண்மையானவர் இல்லை, போலியானவர் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அது எது யார் சரியாக உண்மையாக தாக்கப்பட்டார் அப்படின்றது அந்த உண்மை தெரியலை. எதுவாக இருந்தாலும் உண்மையிலே அவர் தான் தாக்கப்பட்டிருந்தாலும் அந்த வழக்கில் வந்து விஜயை முதல் குற்றவாளியாக சேர்த்தது அப்படின்றது நம்ம வந்து காவல்துறையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுடைய கடமையை இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து நம்ம முதல் குற்றவாளியாக சேர்க்கறது வந்து அது போன்ற ஒரு அரசியல் தேவையற்றதுன்னு நான் பார்க்குறேன். களத்தில் யார் நின்னாலும் சரியான முறையில் எதிர்கொள்ளணுமே தவிர இது மாதிரியான நெருக்கடிகள் அவசியமற்றதான் எனக்கு படுது. பவுன்சர் வந்து இது பண்ணும், இது மாதிரி பண்ற விஷயம் வந்து எப்படி வந்து அந்த விஜயோட ரசிகர்களை வந்து ஈர்க்கும்? இல்லை, அது அவருக்கும் அவருடைய ரசிகர்கள் சம்மந்தப்பட்டது. அதில் நம்ம பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அது அவர் ரசிகர் தான் கவலைப்படணும். ஒரு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் எல்லாருக்குமே விஜயை வந்து நெருக்கமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கலாம், ஆசை இருந்திருக்கலாம். அதுக்காக எல்லாரும் அந்த ரேம்பில் ஏறி நிற்க முடியுமா? நின்னா என்னத்துக்காகும், என்ன அசம்பாவிதம் நடக்கும்ன்றதை பார்க்கணும். அந்த மேடை தாங்க அது உடஞ்சிரும். அப்புறம் ரெண்டாவது, ஒரு நடிகருக்கு ஒரு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பொதுவெளிக்கு வரும் பொழுது அவருடைய ரசிகர்கள் பக்கத்தில் நெருக்கத்தில் தொட்டு பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். அவர் அதை ஏறி தாண்டி போனதுலையும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய ஆர்வம் மிகுதியால் போயிருக்காரு. ஒரு பவுன்சர் அந்த இடத்துல வேறு எப்படி நடந்துக்க முடியுன்ற கேள்வியும் இருக்குது. ஒரு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர், ஏன்னா வந்தவர் ரசிகரான்னு கூட தெரியாது இல்லையா? நம்ம இந்த ஆங்கிளில் பார்த்தோன்னு வச்சுங்க, ஒரு ரசிகராக இல்லாத ஒருத்தர் மேலே வந்து ஏறி வந்து அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? இவ்வளோ பேர் பவுன்சர்ஸ் இருந்து ஒரு ஓய்பிரிவு பாதுகாப்பும் இருந்தும் என்ன நடந்ததுன்ற கேள்வி வரும். அப்போ ரெண்டுமே இருக்குது. நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இந்த செயலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது. அது அந்த பாதிக்கப்பட்ட ரசிகரும் அந்த தலைவரும் அவரும் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதை நம்ம பொது பிரச்சனையாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஸ்டாலின் அவர்களே தன்னை வந்து எல்லாரும் அப்பான்றது அழைக்கணும் தான் ஆசைப்படுறாரு. ஆனால் விஜய் வந்து அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஸ்டாலின் கிண்டல் பண்ணுற தோணியில் பேசுகிறார். அது எப்படி நான்? அதாவது அங்கிள்ன்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. ஆனால் அதை உபயோகப்படுத்துகிற இடமும் உபயோகப்படுத்துகிற ஆளும் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இருந்து அங்கிள்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் தவறு கிடையாது. அவர் ரெட் ஜெயின் படத்தில் முதல்ல குருவி படத்தில் நடிக்கும் பொழுது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறு கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். ரெண்டாவது, இப்போ நான் அவரை பொது இடங்களில் பார்க்கும் பொழுது முதல்வர் அவர்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் அண்ணேன்னு தான் கூப்பிடுவேன். நான் எப்போ அவரை விமான நிலையத்தில் சந்தித்தாலும் அண்ணே நல்லா இருக்கீங்களா, உடம்பை பார்த்துங்கன்னு சொல்லுவேன். அவருடைய அறிவாலயத்தில் சந்திக்கும் போது, செக்ரட்டரியேட்டில் சந்திக்கும் போதும் சரி. ஆனால் பொதுவெளியில் நான் குறிப்பிடும்போது அவரை அண்ணன் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேன், மாண்புமிகு முதல்வர்னு சொல்வேன். அது அவருடைய பதவிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம்.
அந்த மரியாதையை கொடுக்கறது அவசியம், ஒவ்வொரு குடிமகனுடைய அவசியம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவரை மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுவது தான் சரியாக இருக்கும். ஸ்டாலின் சாருன்னு சொல்லுவதிலையோ அங்கிள்னு உறவு முறை சொல்லுவதோ ஒரு கட்சியின் தலைவருக்கு ஏற்புடையதல்லன்றது என்னுடைய கருத்து. இந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அவரோட பேச்சு, எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு மேடையில வந்து ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு வார்த்தையெல்லாம் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பக்குவப்படுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா முதல் மாநாட்டில் சொன்னார், நான் வந்து யாரையும் தரக்குறைவாக பேசி அரசியல் செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இரண்டாவது மாநாட்டிலே வந்து இதுபோல் பெயர் சொல்லி அல்லது அங்கிள்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விவாதங்களில் பார்க்கும் பொழுது தாவேகா தொண்டர்கள் அல்லது தாவேகா ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவர் பேர் சொல்ல பயப்படுறாருன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறீங்க, அதனால் ஒரு பேர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அப்போது நீங்கள் விமர்சனத்துக்காகத்தான் அரசியல் செய்வீங்கன்னு ஆயிரும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்போ ஒரு மேடையில் ஒன்று பேசுகிறீங்க, பொதுவெளிக்கு வர்றீங்க, பொதுவெளிக்கு வந்த உடனே ஒரு விமர்சனம் வருது, ஒரு கேள்வி வருதுன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்சின்னா அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கணும், அதன் வழியில் தான் அது போகணுமே தவிர 4 பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்றக்காக நம்ம ஒரு செயலை செய்ய முடியாது. ஆனால் கொள்கையே இல்லாமல் வந்து கிரீஸ் தடவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் சரியாயிரும் சார். விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சி தொடங்கும் போது இதே மாதிரி தான் இருந்தது. நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது இருக்கிற சிக்கல் தான் இது. கிரீஸ்லாம் தடுவாங்களா? ஏன்னா வந்து இல்லை, கிட்ட அப்படி நெருங்க முடியாத அளவு பார்த்துற மாதிரி தானே இருந்தது. தடவுவாங்களான்னு கேட்டால் இதெல்லாம் சரியாயிரும். இது ஒரு மாபெரும் குற்றமாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. குற்றம் அவர் 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 எடுத்து வைக்கிற வாதங்களில் தான் நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்கணுமே தவிர இது மாதிரியான செயல்களை ஆராயிறது ஒரு நல்ல அரசியல் கிடையாதுன்றது என்னுடைய பார்வை. ரீ ரிலீஸ் படங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பழைய படங்கள். ஆனா புது படங்கள் 1000க்கு மேல தேக்கத்துல இருக்கு. ஏன் பழைய படங்களை இது பலமுறை ரிலீஸ் பண்றதே உங்க தயாரிப்பாளர் சங்கங்களோ பெப்சி இதுவோ அவங்க தான் பண்றாங்க. புது படத்துக்கு ஏன் வழி விட மாட்டாங்க? நிறைய இங்கே யாரும் வழி விடுறாங்க, வழி விடலைன்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு வியாபார சந்தை. இந்த சந்தையில் மக்கள் எந்த பொருளை விரும்பி பார்க்குறாங்களோ அதுக்கு தான் வேல்யூ அதிகம். 1000 படங்கள் தேக்க நிலையில் இருக்குன்னா நான் என் படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளராக நானும் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கேன்ற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சந்தையில் உனக்கு இடம் இல்லைன்னா நீ ஏன் படம் எடுக்காதீங்க. காசு இருக்குன்றதுக்காக படம் எடுத்தால் நீங்கள் வச்சுக்கிற வேண்டியதுதான். மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய இருக்கும் பொழுது இன்றைக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீன்லேருந்து மல்டிப்ளெக்ஸாக மாறி அது வணிக வளாகங்களுக்குள்ளே போய் நுழைஞ்சதுக்கு பின்னாடி அது வந்து வேறு எல்லா விதமான வியாபாரத்தையும் சேர்த்து தான் ஒரு திரையரங்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது புது படங்களை போடும்போது பெரிய நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க திரைப்படங்கள் தேக்க நிலையில் இருக்குன்னு, ஆனால் உற்பத்தி நிறுத்தப்படவே இல்லையே. உற்பத்தி கூடிக்கிட்டே இருக்கே, ப்ரொடக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கே. அப்போ மக்களுடைய தேவையை தாண்டிய ப்ரொடக்ஷன் எதுக்குன்ற கேள்வி தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். படம் எடுத்துட்டு இருக்காங்க தியேட்டர்ல, இந்த தியேட்டர் பிஎன்சி கொடுக்குறாங்க, மல்டிப்ளெக்ஸ்ல கொடுக்கல. இந்த வாரம் வந்த ஏன் சார் அந்த படமும் அதெல்லாம் இல்ல போவே இல்லையானே? இல்லை, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு சங்க நிர்வாகியாக இருந்தேன்னா வேற சொல்லுவேன். நான் ஒரு பெப்சியுடைய தலைவராக இருந்தேன்னா, ஒரு இயக்குனர் சங்க தலைவராக இருந்தேன்னா அப்போ என்னுடைய கருத்து வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தேன்னா, இப்போ நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகனாக தயாரிப்பாளர் இயக்குனராக சொல்கிறேன். நான் கொடுக்கலன்னு நீங்கள் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஒரு திரையரங்கு கட்டி வச்சுருக்காரு, அந்த திரையரங்க குழு வசதிகளோடு ஏற்பாடு செஞ்சுருக்காரு, கேன்டீன் வச்சுருக்காரு, பல வசதிகளை செஞ்சு வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு சின்ன திரைப்படத்தை போட்டால் எனக்கு வந்து கரண்ட்டுக்கு கூட காசு வராது, மக்கள் வரமாட்டாங்கன்னு அவர் நம்புகிறாரு. மக்களும் போகிறதில்ல. உண்மை அதுதான். பெரிய படங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு சின்ன படங்களுக்கு கொடுக்கறதில்ல. அதில் போய் தேட்டருக்காரங்களை போய் ஏன் கொடுக்கலன்னு எப்படி கேட்பீங்க நீங்கள்? பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற கேரளா வந்து தியேட்டர் தனியா கவர்மெண்டே கொடுத்து பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற அதாங்க ஏன் இதை வந்து பண்ண மாட்டாங்கன்னு தான் கேள்வி. பாருங்க, அது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு இது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய செட்டப் வேறு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய செட்டப் வேறு. இதையெல்லாம் நம்ம எப்போ பேசியிருக்கணும்னா, திரு விஷால் அவர்கள் வந்து ஒரு வேலை நிறுத்தம் அறிவிச்சிருந்தார் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன். அந்த காலகட்டத்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நடத்தாமல் இருந்தது. அந்த நேரத்தில் பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், ஒரு சில ஆளுமைகள் மட்டும் தான் தமிழ் சினிமாவே கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது சார். அப்படிலாம் யாருமே எந்த காலகட்டத்திலையும் பண்ண முடியாது. பண்ணுவது போல் ஒரு தோற்றம் இருக்கும், அது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான்
நான் யார் வச்சுருந்தாலும் சரி அப்படிலாம் ஒன்று கண்டினியூவாக ஒரு ஆளுமைகளில் சினிமா இருக்கவே இருக்காது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். அதை நம்ம பார்க்க முடியுது. முன்னெல்லாம் நீங்கள் சன் சன் பிக்சர்ஸ் வழங்கும்னு சொல்லி விளம்பரம் போட்டு அதிக படம் சன் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க போடுறாங்களா? படம் எடுக்கிறாங்களா? போடுறாங்க. நான் சொல்கிறது சன் டிவியில் அதிக விளம்பரங்களை பண்ணி படங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ பண்ணுறாங்களா? இப்போ வாங்குறதில்ல படம். அவங்க தயாரிக்கிறாங்களா? அதே மாதிரி விளம்பரம் போடுறாங்களா? அப்படிலாம் இல்லை. இது மாறிட்டே தான் இருக்கும். இது ஒரு வியாபார சந்தைங்க. சினிமா என்பது ஒரு வியாபார சந்தை. அந்தந்த காலகட்டத்தில் வியாபார முறைகளும் மாறும். இதில் நான் சின்ன படத்தை எடுத்திருக்கேன், தேட்டர் கொடுக்கல, சின்ன படத்தை எடுத்து தேட்டர் கொடுக்கலன்னா, இது முதல் முறையாக உங்களுக்கு நடந்திருந்தால் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். 10 வருஷமாக இதே பேசிக்கிட்டே இருக்கீங்க. 10 வருஷமாக இதை தான் சொல்கிறீங்க, சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு. கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சு ஏன் சின்ன படம் எடுக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்களுடைய படத்தை சந்தையில் விற்கிறதுக்கான இடத்த மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு சங்கங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா உங்க ப்ரொடியூசர் வெளில வந்துட்டாரு. மாயவழியும் தேட்டர்ல இருக்கு. எப்போ ரிலீஸுக்காக காத்திருக்கான்? மாயவலை ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் காப்பி ரெடி ஆயிரும். இறைவன் மிகப்பெரியவன் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும். ஓகே.